பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்களா இங்கே இங்கே உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் என்கிறார். யாரும் இல்லை. எனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நாம். நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது. அதை நீதி காட்டினார் நம்முடைய தலைவன். எந்த ராணுவத்திடம் படை உதவி கேட்கல. சொந்த நாட்டு மக்களை, தன் இனத்தின் மக்களையே ராணுவமாக கட்டி போராடியவன். எவனையும் சார்ந்தில்லை. என் விடுதலை என் கையில். நமக்கு ஏன் விடுதலை தேவைப்படுகிறது? எதற்கு நமக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது? எதற்காக நமது முன்னவர்கள் போராடினார்கள்? நமது மாவீரர்கள் எதற்கு இத்தனை ஆயிரம் பேர் உயிரை கொடுத்தார்கள்? உரிமை பெற்ற நம் இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்கள் உயிர் இல்லை நம்மோடு, ஆனால் கனவு இருக்கிற நம் கையோடு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் வீரியும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றுகிற அந்த ஈகை சுடர் என்பது நெஞ்சுக்குள் இணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பை அடுத்த 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 தலைமுறைக்கு அணைய விடாமல் பாதுகாத்து கடத்த வேண்டும். ஒற்றை மகன் இத்தனை பேரை உணர்வு சூடேற்றி ஊசிப்பவில்லையா? இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேரர்கள், எவ்வளவு ஆழ்ந்த செறிந்த கருத்து செறிவோடு மக்களை உசுப்பக்கூடிய பேராற்றல் கொண்ட பேச்சாளர்கள், கருத்தாளர்கள், நம் பிள்ளைகள் எத்தனை பேர்